வெங்காயம், பச்சை மிளகாய். இது எங்களை விட்டு ஊற்றுனதுங்கான தான் நாங்கள் கடையில் வாங்குறோம். ஒதிய பார்த்தீங்களோ அப்படியோ. இப்போ பார்த்தீங்கன்னா பிள்ளைந்து ரெடி. சாப்பிடு வந்து பிள்ளைந்து குடிக்க போகிறோம். ஏன்னா அப்படி தானே. வணக்கம். நாங்கள் நல்லா இருக்கிறோம், நீங்களும் நல்லா இருக்கணும்னு சொல்லி கடவுளை வேண்டிக் கொள்கின்றோம். இன்றைக்கு என்ன நீங்கள் வீடியோ பார்க்க போறீங்கன்னு சொன்னால், வெளியில் வந்து சரியான மழை பெஞ்சு கொண்டு இருக்குது. அப்போ என்ன பிளேண்டியோட சாப்பிடலாம்னு யோசிக்க கடலை பருப்பு இருந்துச்சு. அப்போ டக்குன்னு கடலை பருப்பில் ஒரு வடை சுடுவோம்ண்டு கடலை பருப்பை ஊற வச்சு இப்போ நாங்கள் கடலை பருப்பில் வந்து வடை சுட போகிறோம். அதுக்கு வந்து நாங்கள் இப்போ தேவையான பொருட்கள் எல்லாம் பார்ப்போம். வெங்காயம், பச்சை மிளகாய், ஓகே, வேற பெருஞ்சீரகம், ஓகே, கருவேப்பிலை சின்ன சின்ன பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். மற்றது உப்பு. இப்போ வந்து எல்லாம் வடிவா குழைச்சி வச்சிருக்கிறோம். இனி நாங்கள் இப்போ வடை சுட போகிறோம். ஓகே, வெளியில் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சோண்டு தான் இருக்குது. இப்போவும் தூரிக்கொண்டு தான் இருக்குது. இன்றைக்கு வந்து மழை தான் பெஞ்சோண்டு இருக்குது. அதுக்கு தான் நாங்கள் பிளேண்டியோட சாப்பிட்றதுக்கு கடலை வடை சுட போயின்னா பார்ப்போம். அடுப்பை ஓப்பன் பண்ணிட்டு சட்டியை வச்சாச்சு. சுத்தமான தேங்காய் எண்ணெய். இது எங்களை விட்டு ஊற்றின தேங்காய் தான் நாங்கள் கடையில் வாங்குறோம். இப்படி தண்ணி மாதிரி இருக்குன்னு பாருங்க. இப்படி கண்ணாடி மாதிரி பல இருக்குன்னு பார்த்தீங்களோ. சரி, இப்போ நல்லா சூடாகட்டும். எண்ணெய் வந்து நல்லா கொதிக்கட்டுக்கும். இப்போ வந்து எண்ணெய் கொதிச்சுட்டு நாங்கள் இப்போ வடை தட்டி போடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா வடை சுட்டு நிற்கிறா பார்த்தீங்கன்னா தெரியும். எத்தனை பேருக்கு வடை எடுத்தோம்னா 4 பேருக்கு தான். கடையில் வாங்கி சாப்பிட்றது நாங்களே வீட்டிலேயே செய்து சாப்பிடலாமே. கடையில் ஒரு வடை வாங்க போனால் இவ்வளோ காசு. இப்போ பார்த்தீங்கன்னா அரைவாசி வந்து வெந்துட்டுது. என்ன ஒதிய பார்த்தீங்களோ அப்படியோ எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மழைக்கு வந்து சுட சுட பிளேண்டி ஊற்றி வடையும் சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இருக்கும். மழை நேரத்தில் தான் எதுவும் சாப்பிடணும் போலயே இருக்கு. பார்த்தீங்களா இப்படி அரைவாசி வந்துட்டு முக்கால்வாசிக்கு வந்துட்டு இந்த எண்ணெய் சூட்டுக்கு கையை வச்சு விட்டா அவ்வளோதான். மற்ற சமைக்கிற நேரம் வேறு கதைச்சி விட்டு அந்த எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி விட்டுச்சுன்னா அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா கடலை கூட வெந்துட்டு இறக்க போகிறீங்க தானே. அப்போ கொஞ்சம் கூட எண்ணெயே இழுக்கல. அப்படி இருக்கு கடலை பொடி ரெடி. எவ்வளோ இதை சாப்பிட சரி. குட்டி வளர்த்துக்கிறேன் இதில் தெரியும். யாருக்கெல்லாம் வேணும் கடலை வடை? விட்ட ரெடி கடலை வடை. இப்போ நான் இந்த பட்டி கடையில் விற்கிற மாதிரி குட்டி வடை போட போகிறேன். யாருக்கெல்லாம் இந்த குட்டி வடை பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இது பெரிய வடைன்ற சின்ன வடை தங்கச்சி தான் சின்ன வடை. இது நல்ல பகோடா மாதிரி இருக்கு. மொறு எனக்கு இப்படி சின்ன வடை தான் விருப்பம். இப்போ பார்த்தீங்கன்னா மழை வந்து பெஞ்சிட்டு விட்டுடுது. பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே கொண்டு சொல்லி கயிறு முட்டியில் தான் கிடக்கு பார்க்க. இப்போ அடுத்த இடம் வேறு தான் போகுது போல இருக்கு. குட்டி வடை ரெடி ஆயிடுச்சு. மொறு குட்டி வடை எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா குட்டி வடை ரெடி ஆயிடுச்சு. பெரிய வடைன்னா குட்டி வடை தான் இது. இப்போ வந்து வடை வந்து ரெடி ஆகிட்டு பார்த்தீங்களோ. இப்போ நாங்கள் பிளேண்டியோட வடையை சாப்பிட போகிறோம் குடிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பிளேண்டு ரெடி. அதோட இப்போ கடலை வடையும் ரெடி. இப்போ நாங்கள் இப்போ சாப்பிடு வந்து பிளேண்டு குடிக்க போகிறோம். ஏன்னா அப்படி தானே குட்டி வடை சாப்பிட போகிறீங்களா? சாப்பிடுங்க. ஓகே, நானும் சாப்பிடுவோம். பிளேண்டியை குடிப்போம். நல்ல சுவையாக இருக்குது. நானும் சாப்பிட்டு பார்த்தேன்னா தான் நல்லா இருக்குது. இன்னொன்று சாப்பிட்டு பார்ப்போம்.
சரி, இதோட எங்களோட காணொலியை முடிச்சு கொள்கிறோம். இன்னொரு காணொலியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே பாய். ஓகே பாய்.